இங்கே பாம்பேயில் எங்களுடைய கரண்ட் பில் எவ்வளோ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். 3376 ரூபா. இது வந்து ஒரு மாதத்தோடைய கரண்ட்டு பில்லு. தமிழ்நாட்டில் எங்களுக்கு 2 மாதத்துக்கே 2000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். சம்மர்னால் ஒரு 2500 ரூபா ஏசி போடுறதுனால வரும். இங்கே வந்து ஒரு மாதத்துக்கே இவ்வளோ. நாங்கள் வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் யூஸ் பண்ணுறோன்னு நீங்கள் நினைப்பீங்க. இங்கே பாம்பேயில் வந்து டிஷ்வாஷர் மட்டும் அடிஷ்னலாக ஆட் ஆன் ஆகிருக்கு. மித்தபடி ஏசி, வாட்டர் ஹீட்டர், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ரெகுலர் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்குது. ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் நமக்கு எல்லாமே, இன்க்ளூடிங் சென்னை கேபிட்டலில் கூட அப்படி தான். ஆனால் இங்கே மகாராஷ்டிராவில் வந்து பாம்பே கேபிட்டலில் மட்டும் வந்து ப்ரைவேட் கன்சர்ன்ஸ், அதாவது லைக் டாட்டா, அதானி அவங்களுடைய பவர் சப்ளைஸ் தான் எங்களுக்கு வந்து கரண்ட் கொடுக்கறதுனால இந்த அமௌண்ட்டு. இன்னொன்று இங்கே வந்து கரண்ட் கட்டே கிடையாது. 24/7 வந்து கரண்ட் வந்து நமக்கு சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கும். சில இடங்கள் இப்போ எங்கள் பில்டிங்லேயே, எங்கள் கேம்பஸ்லேயே வந்து ஒரு பில்டிங் வந்து டாட்டா, இன்னொன்று வந்து அதானி. பட் ரெண்டுமே சேம் ப்ரைஸிங்கில் தான் இருக்கும். எதுவுமே கூட குறைச்சல்லாம் இல்லை. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 311 யூனிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மீட்டர் யூனிட்ஸ் அண்ட் பில்டு யூனிட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு தெரியல. இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி வேறு வரும். அதே மாதிரி இங்கே வந்து அசஸர் வந்து உங்களுக்கு கரண்ட் ரீடிங்லாம் எடுக்க மாட்டாங்க. அங்கேருந்தே உங்களுக்கு ரீடிங் எடுத்து வீடுகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பில் அனுப்பிச்சிருவாங்க. இந்த பில் வந்து எங்களோட அட்மின் ஆஃபீஸில் இருக்கும். ஸோ நாங்கள் அப்பப்போ கலெக்ட் பண்ணிப்போம். இல்லைனா நாங்கள் ஆன்லைனில் வந்து எங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆன்லைன்லேயே நாங்கள் செக் பண்ணி பே பண்ணிப்போம். இல்லை நீங்கள் டேரெக்டாக போய் அங்கே பே பண்ணுறது அப்படின்னாலும் பே பண்ணிக்கலாம் ஆஃபீஸில் போய். அதில் மாதிரி இதில் வந்து ஒரு குட்டி குட்டி டிஸ்கவுண்ட்ஸ் வேறு கொடுப்பாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு 40 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்கும். 19ஆம் தேதி ரீட் பண்ணாங்கன்னா நம்ம 29ஆம் தேதிக்குள்ளே கட்டிட்டோம் அப்படின்னா ஒரு 40 ரூபா டிஸ்கவுண்ட்டு. நீங்கள் டியூ டேட் இருக்கும், டியூ டேட்டை தாண்டிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 100 ரூபா, 120 ரூபா அந்த மாதிரி ஃபைனுமே சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பாம்பே பற்றின நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாம்பே மட்டும் இல்லை, நிறைய ஸ்டேட்டில் வந்து கேபிட்டல் சிட்டியில் வந்து 24/7 வந்து கரண்ட் சப்ளை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரைவேட் கன்சர்ன் கரண்ட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே இவ்வளோ பில் வருது. அதே மாதிரி இங்கே 100 யூனிட் ஃப்ரீலாம் கிடையாதுங்க. 100 யூனிட் யூஸ் பண்ணாலே 1000 ரூபாய். அங்கே 100 யூனிட் யூஸ் பண்ணால் ஃப்ரீ.